காலநிலை மாற்றங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் குறுகிய நேரத்தில் பெய்யும் பெருமழை, புயல், பெருவெள்ளம் ஆகியவற்றை தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து விரைந்து மீண்டு வருவதை உறுதி செய்திட அரசு நிர்வாகத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பெருங்கவனம் செலுத்தியுள்ளது. 2021 ஆண்டின் வெள்ளம், 2022 ஆண்டின் மாண்டஸ் புயல், 2023 ஆண்டின் இரட்டை பேரிடரான மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 2024 ஆண்டின் கடுமையான பெஞ்சல் புயல் மற்றும் 2025 ஆண்டின் தித்வா புயல் ஆகியவற்றை இந்த அரசு திறம்பட கையாண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்புகளுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் 50,922 கோடி ரூபாய் கோரியும் 1,151 கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் கட்டமாக 11 மாநகராட்சிகளுக்கு தனித்தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு அபாயங்களுக்கு உள்ளாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான பேரிடர் தணிப்பு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வறட்சி பாதிப்பிற்கு உட்படும் மாவட்டங்களான விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உரிய வறட்சி தணிப்பு நடவடிக்கைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்திடும் நோக்கோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் UDMA உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிவாரணப் பணிக்கான நேரத்தை குறைக்கவும், அத்தியாவசியமான மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் முன்கூட்டியே இருப்பு வைத்திருக்கவும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் 3 மண்டல மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 6,013 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு 15,173 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்கென தமிழ்நாடு அரசு கூடுதலாக 9,160 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது. வணிகர் நலன். இந்த அரசு உறுதியளித்தபடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி 2021 ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது. வணிகர்கள் பயனடையும் வகையிலும் முந்தைய சட்டங்களின் கீழான வரி நிலுவைகளை வசூல் செய்திடவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமாதான திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை இருந்த 13,118 இனங்களில் மொத்த கேட்பு தொகையில் 772 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு 250 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 சமாதான திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச வசூலான திட்டமாகும். மே திங்கள் 5ஆம் நாள் வணிகர் தினமாக இந்த அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தின் மறைந்த உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப நல உதவித்தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாரிய உறுப்பினரின் நலனுக்காக திருமண உதவித்தொகையாக 10,000 ரூபாய் மற்றும் விபத்துக்கால இழப்பீட்டு உதவித்தொகையாக 25,000 ரூபாய் வழங்கும் 2 புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உறுப்பினர்களின் வணிக தளங்களில் ஏற்படும் தீ விபத்திற்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டு உதவித்தொகை 20,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. நிதி மேலாண்மை. ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும். உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியை கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கிய
பெற்றவுடன் மாநிலம் முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ரொக்க இருப்புகளை கண்டறிய ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்தது. இந்த பணிக்குழு ஏறத்தாழ 10.86 லட்சம் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்து 12,078 கோடி ரூபாய் நிதியை செயலற்ற நிதியாக கண்டறிந்தது. அத்தொகை செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது. 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.933% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர். இந்த பங்கு 4.79% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலுவைக் கடனில் சுமார் 33% சமமானதாகும். 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையிலிருந்து தவறியுள்ளது.